உங்களுக்கு 100 மனைமாரு கலத கொட்டைங்களாடுங்க 100 அவங்க ஐவருக்கும் ஒண்ணு அந்த அம்மாக்கார 100க்கு 100 அம்மை துரியோதனா, இனிமேல் இதற்கு மேல் எதை வைத்து நான் ஆடுவது இருக்குதுண்ணா. இதுவும் எனக்கு தெரிந்தார் போல் கிடையாது. இப்ப தம்பிமார்கள் நாங்க 100 பேர் வச்சோம், நீ 5 பேர் வச்ச. ஆமா, அதே போல என் மனைவிமார் 100 பேர் இருக்கிறார்கள். உன்னுடைய மனைவி உன் தம்பிமாரின் மனைவிகளோடு சேர்த்து 100 பேர் இருக்கிறார்கள். உனக்கு 5 பேரும் சேர்ந்து ஒரே மனைவி. 100க்கு 1 என்ன செய்வது? வாஞ்சலி வைத்தாடுவதா? வாஞ்சலியா? என்னை கொடுமை செய்து போன சொல்லக்கூடிய உலகத்தில் நான் பிறந்திருப்பேன். இத்தன்மையான அவலமான ஆட்டத்தை ஆடுவதற்காக நான் இந்த அவனில உதித்தேன். பிறந்தது பிறந்தவர் செய்து நான் பிறந்திருப்பேன். கடவுளே, பிறக்கும் போதும் எங்களுக்கு வஞ்சனை, காட்டில் இருக்கும் போதும் வஞ்சனை. சிறிய வயதிலேயே தந்தையை இழந்தோம். தந்தை இல்லையான இந்த தனித்து சொல்லக்கூடிய உலகத்தில் எத்தனை அவப்பேர் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. பாதுகாப்பா வளர்வதற்கு இல்லாமல் அன்னையுடைய வளர்ப்பில் ஆதரவு இல்லாமல் நாங்கள் வளர்ந்தவர்கள். அப்படி வளர்ந்ததும் இல்லாமல் அசிராபுரம் சென்றதும் தம்பியாகிய துரியோதன் எத்தனையோ கொடுமை செய்தார். தந்தையாக இழந்திருந்த போதிலும் நாட்டில் எங்களுக்கு இடமில்லை என்று யாரையும் கண்ணி யாத்திரை ஓட்டி வைத்தார். காட்டில் எவ்வளவு துன்பப்பட்டோம், அத்தனை துன்பப்பட்டின் தாயான வாழ்ந்தை நடத்தி வந்தோம். வாழ்ந்து வருகிற போது, நாடு வருகிற போது எங்களை கொல்ல நினைத்தார். அறுக்க மாளிகையில் அனைவர் முன்னிலையில் எங்களை சாகடிக்க நினைத்தார். ஆண்டம் கிருமியால் தப்பித்தோம். எத்தனை கொடுமைகள்! இதையெல்லாம் தாண்டி மறுபடியும் வந்து இந்திரவரசத்தை முன்னோர்கள் குருமார்கள் எங்களுக்கு முடிசூட்டி வைத்தார்கள். சுமிச்சமாக மக்கள் ஆட்சி, மக்கள் இருக்கணும் எண்ணத்தோடு நான் ஆட்சி செய்து வந்தேன். இதுவரை தம்பி அழைத்திருக்கிறானே, வந்தவர் மரியாதை உள்ளவர், சிறிய தந்தை கொண்டு வந்திருக்கிறாரே நிறுவனமாகி இந்த ஓடை. அதை பார்த்து நாங்கள் அசினாபுரம் வந்தோம். மனைவியோடு அனைவரையும் பிரித்தார்கள். மண்டபத்தை பார்க்க வர சொல்கிறேன் என்று மனதில் மச்சனை வைத்து மாமன் சன்னுடைய வார்த்தை கடித்து செய்து கொண்டிருக்கிறான். அப்படி இருந்தோம். அம்பையாகிய வீமனினுடைய அருகில் இருந்தால் என்னை எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். பிரித்தார்கள். ஆட வேண்டும் சூது, ஆடினேன் பகடை, அனைத்து உருளையும் வைத்து தோற்றுவிட்டேன். தோற்றாலும் பரவாயில்லை, எங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மனைவி அருகில் சொல்லக்கூடிய பத்திரிகை பாட்டாளி பாரிட சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ளவர்கள் தெய்வம் என்று வருகிறார்கள். அந்த தெய்வத்தை வைத்து நான் சூதாடுவதா? ஆண்டவா, இருந்தாலும் மாமா, இந்த கொடுமை உலகத்தில் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது மாமா. உலகத்தில் எனக்கு என்று எதிரி என்று யாருமே கிடையாது. எதிரியாக நான் நினைத்ததும் கிடையாது. எல்லாம் ஒன்று. உலகத்தில் ஏழை எளிய யாவற்றவர்களுக்கும் இந்த கொடுமை வரக்கூடாது என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் மாமா, இதுவரை நான் ஆடியது சூதாக இருந்தால் இதற்கு நீ ஆடுவது பகடை. ஆமா, அந்த பகடையாகிய சூதை நீ எப்படி ஆடணும் தெரியுமா? எப்படி? ஆமா, இதுவரை நீ எப்படி இருந்தாய்? எப்படி இருந்தால் என்று விளக்கமா சொல்லு. இல்லை, உன்னுடைய மனம் என்ன சொல்லியது? உன்னுடைய உடல் என்ன சொல்லியது? கை கால்லாம் அதிர்ந்து, வாயிலாம் உன்னுடைய நாவிடு சொல்லக்கூடிய நாவால் வரக்கூடிய வார்த்தை எப்படி வந்தது? துடிக்கிறாய் மாமா, கர்ஜிக்கிறாய் மாமா, இந்த பகடையில் உடனே முடிக்க வேண்டும், தருமனை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உடைய மனதில் இருக்கிறது. எனக்கு அது மாதிரி இல்ல, சும்மா ஒப்புக்குதான். மன்னன் சொல்றான் பாத்தியா,
கேவலப்படுத்துறோம். நீ பாக்குறவங்க என்ன எதுவுமே சொல்லுவாங்க? அறியாத ஆளு மாமா முன்னே போய் மன்னன் சொல்றாங்க. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நீ கேவலமா தான் சொல்லுவாங்க. ஆமா தர்மராஜா, இதற்கு மேல் இந்த கடைசி ஆட்டத்தை நீ ஆடக்கூடிய ஆட்டம் எப்படி ஆடணும் தெரியுமா? எப்படி? பதறாமல் ஆடணும். அதை பக்குவமா போடணும். அதை பக்குவமா போடணும். ஆட்டம் முடிந்த பின்பு அதை அன்பாக பார்க்கணும். ஆட்டம் முடிந்த பின்பு ஏறுங்க இளையருமை மாமா. ஒண்ணு மந்திரம் தர்மராஜா. பதறாமல் ஆட வேண்டுமாமா. ஏன்னா பெண்களை வச்சு ஆடுறது. ஆமா. பதினாதாரணம் பண்ணி பதற்றம் இருக்கக்கூடாது ஓடக்கூடிய மனதில் என் மனசுல இல்லப்பா. போடுவது பக்குவமாய் போடணும். போடணும். ஆட்டம் முடிந்த பின்பு அதை அன்பாக பார்க்கணும். என்ன? சரி மாமா ஆடுகிறேன். ஆடு அண்ணா. ஏய், எட்டா அப்படின்னா நான் எட்ட வைக்கிறேன், நான் தொடுவேன் அதை போய். எட்டு வராது. மாலை வைத்து ஆட போறேன். மாலை வைத்து ஆட போறேன். மாலை வைத்து ஆட போறேன். ஏய், ஏன் குனிஞ்சு பாக்குறாங்க? ஆளுக்கார பாருங்க எப்படி அடி கொடுக்குறா. நான் ஒருத்தா குத்து குத்துனா ஏய், ஆச்சு அறுக்கடை கொள்ளி அடிச்சா பிச்சு போயிருவேன். அது வழுக்குல வந்து போயிடும். நம்மளுக்கு ஆச்சு. ஆமா இப்ப பாரு நீக்கிற வரைக்கும் எனக்கு நீக்கிற வரைக்கும் உருப்படியா வருது. ஈராத்தைக்கு 12 சும்மா கும்காய் வெட்டில எதிராட்ட மறுமானது கடலவே தாட்டிட்டான். இப்ப திரும்பி மந்திரம் போட கடலவே தாட்டிட்டான். இந்த கால் வயதானது ஒரு நேரமா அவன் சொல்றானே பாடுறவனு கொஞ்சம் வேலையா பிரிபிரி மந்திரம் போட பாரா மறுமானது அவன் ஆடு தெரிக்கல. இப்ப நான் ஆடையா அம்மா நீ ஆடினால்தான் வெற்றி தொல்லை தெரியும். எடுத்து ஆடுங்கள். ஆகட்டும் ஆகட்டும். அம்மா గెలిచిండియా ఎప్పుడు రసగాయ ముందు జయించేసి தர்மம் போட்டாலும் பட்டி விடுது. நான் கூட ராஜா விடுவாங்க. அது நீ போற ராசி அடிக்குதாயோ அவன் கையில் படுக்க கூட தர்மம் கையில இருந்து எல்லாமே வந்துச்சு உனக்கு தர்மம். மாமா இப்ப பகடையில தோத்தது அவன் யாருக்கு சொன்ன எல்லாம் எல்லாம் உனக்கே சொந்தம். ஆமா ஆட்டம் முடிந்து விட்டது. அம்மவர் பொருள் அம்மவருக்கு தானே. ஐயோ ஒரு ஒப்புக ஆட்ட முடிந்தா அவனுக்கு அவன் வரல சொல்லிய வார்த்தையே மாறு. இருக்கு நாங்களாம் போய் சூதாட்டத்துல போய் காசு வைக்கிறங்க திருப்பி கொடுக்கறானா இல்ல டப்பாக்காரங்கிட்ட போய் காசு விட்டு பார்க்கலாம் திருப்பி கொடுக்கறானா பஸ் பேருக்கு நீ கெஞ்சின்னு கிடக்கணும் பூராப்பான்ட்டு ஒரு ஒப்புக்குதான் சொன்னா சூதாட்டக்கார நாயி நான் வைத்து சூதாடினா மறுமணம் வேணாம். நீ எப்படியா பேசியா எங்க 2 பேரும் பண்ணி விடுங்க. எனக்கு பேர் உடம்புல அசாக்குது. நீ போமா தள்ளிக்காய வச்சு நீ குடிச்சிட்டு கட்டில் மேல நீ டெஸ்டேடு மாமா கெடிச்சிட்டு நீ சரி அடே நரமா சூதாடியது நீ நான் சூதாடனா தம்பி பிரியோதனா அதை நான் தொட்டா யாரா தம்பி எங்கடாக்கிறாமா இதுவரை அஸ்திராபுரம் வந்த முதல் இது வரைக்கும் என்னை மரியாதையுடன் அழைத்தார். அழைத்த நான் சூதாடும் போதும் மரியாதையுடன் அண்ணா என்று அழைத்தார். சூதாட்டத்தில் நான் தோற்றேனா ஜெயித்தேன் அது தெரியாது. நீங்கள் சொல்லிய வார்த்தையை மாற்றி பேசுவது நீங்கள் தான். இருந்தாலும் இப்போது என்னை அடே தருமை என்று சொல்லுகிறாயே அவசியமாக சூதாடுறவனுக்கு எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை
என்ன மரியாதை? நான் தொட்டு சூத சூதாட முடியாம எப்பறம் நீ சூதாடின? முதலில் எதை வைத்து சூதாடினாய்? முதலில் நாட்டை வைத்து ஆடினேன். நாட்டை வைத்தாயா? இரண்டாவது எதை வைத்த? என் தம்பி மகளை வைத்து ஆடினேன். மூன்றாவது யாரை வைத்த? என் மனைவியாகிய பத்தனை பாட்சியை வைத்து சூதாடினேன். ஆனால் எனக்கே அடிமை. நாங்கள் எல்லாம் உனக்கு அடிமை. உனக்கு அடி, எனக்கு அடிமை. ஆமா. வெளியா அடிமையா போன பிறகு அனைத்துமே எனக்கே சொந்தம். எல்லாம் உனக்குதான். அதனால சும்மா இருந்தால் ஆகாது. அடிமையா போன கொண்டவர்களே விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? அந்த கொக்கி சிரிக்கானவர் என்னை வெட்டுங்கிறது அல்லவா? அந்த கொக்கி சிரிக்கி என் தம்பி சுத்தாரை விட்டு அந்த 66 வீதிகளிலே சீக்கிரம் பிடித்து இழுத்து வந்து என் வழக்கு தொடங்கில்லாம வைக்கிறேன். பழிய தேக்க போறேன் நான். பெரிய புகழ் பெற்ற மகாராஜா சொல்லு. அந்த கொக்கி சிரிக்கி இழுத்து வந்து என் வழக்கு தொடங்கில்லாம செய்யலாம். சீக்கிரம் போ. இந்த மண்டபத்தெல்லாம் சுற்றி பார்த்து